கதிருங்க செந்திலுக்கு கால் பண்றாங்க. "அண்ணா, அம்மா அங்க காலையில வந்தாங்களா வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லையேடா, ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, அம்மா காலைலேருந்து காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. ஃபோனே வந்து ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. யார்ட்டயும் எதுவும் சொல்லவே இல்ல. அதான் ஒரே பதட்டமா இங்கலாம் தேடிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க. "தேடிட்டு இருக்கீங்களா? என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, அண்ணிக்கு இது பார்க்கறக்கு இது வந்தாங்களா? இல்ல அண்ணிக்கு இது கடைசிக்கு இது எப்போ கால் பண்ணாங்க? அதான் கேட்கலான்னு பார்த்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "தெரியலையேடா, இத பத்தி எதுவும் மீனாகிட்ட எதுவும் சொல்லலையே. நான் வேணா மீனாட்ட கேட்டு பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன். நான் வீட்டுக்கு வரேன்டா." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லண்ணா, நாங்க எல்லாமே பார்த்துட்டுருக்கோம். நீ ஏன் வேலைக்கு அதே அம்மாவோட வேலையாடா முக்கியம். நான் வந்துடுறேன்டா லீவ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு இங்க கிளம்புறாங்க. அடுத்தது சரி மீனாவ கிளம்ப சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணி பார்த்தா மீனா ஃபோன் எடுக்கல. சரி நேரா ஆஃபீஸ்லேயே போயிட்டு அப்படியே கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு மீனாவ கொஞ்சம் கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாங்களா? அவங்க இன்னைக்கு வரவே இல்லைங்க ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்காளா? என்கிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப கோவமா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் மறுபடியும் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. பஸ்ஸில் போயிட்டு இருக்கறனால மீனாவுக்கு சத்தம் கேட்கறதுனால ஃபோன் எடுக்கவே முடியாதுல்ல அவங்கனால. என்னடா இது ஃபோன் இவ்வளோ எடுக்க மாட்டேங்கிறா? அம்மா ஃபோன்னாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா எல்லாரும் ஆளாளுக்கு அங்கங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு, "ஏன்டா, என்னடா உனக்கும் அவ கால் பண்ணலையாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லையேப்பா, எனக்கு எதுவும் கால் பண்ணலையேப்பா. நான் பேசி அம்மாட்ட பேசி 2 நாள் கிட்ட இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, "தெரியலப்பா, நான் வந்துட்டு மீனா எங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அதான்ப்பா மீனா கூட்டிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போய் பார்த்தேன். ஆஃபீஸ்ல பார்த்தா இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. "லீவ் போட்டிருக்காப்லையா? ஏன் உனக்கு தெரியாதாடா? ஒரே வீட்ல தான்டா இருக்கீங்க. என்னடா நடக்குதுங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "தெரிலப்பா, எனக்கும் தெரிலப்பா. அவ லீவ் போட்டதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாரியே எனக்கு ஞாபகமே இல்லப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, லீவ் போட்டு எங்க போயினா அப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியலையேப்பா, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் வந்துட்டு ரிங் மட்டும் தான்ப்பா போகுது. எடுக்க மாட்டேங்கிறா." அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா இது? இவ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரிங் மட்டும் தான் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா. மீனாவும் எடுக்க மாட்றா. என்ன அர்த்தம்? 2 பேரும் சேர்ந்து என்னத்த பண்ணி தொலையுறாங்கன்னு தெரியலையே. 2 பேரும் வந்துட்டு மாமியாரும் மருமகளும் சேர்ந்துட்டு பண்ற அழிச்சாட்டியம் பெரிய விஷயமா இருக்குது. என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்க கதிர் சொல்றாங்க. "அப்பா, ஒரு வேளைக்கு இது எங்கேயாவது கோயிலுக்கு இது போயிருப்பாங்களோ பக்கத்துல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய், கோயிலுக்கெல்லாம் போற மாரி இருந்தா சொல்ட்டாடா, சொல்லாமயாடா போவா? அது 2 பேருக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்றாங்களே." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்ட்டா மீனா வந்து திரும்ப கூப்பிடுறாங்க செந்திலுக்கு. "அப்பா, மீனா தான்ப்பா கால் பண்றா. அப்படின்னு பேசுடா." அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் மீனா, எங்க போன? ஆஃபீஸ் லீவ் போட்டுருக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாங்க, நேத்தே உங்ககிட்ட நான் சொன்னேன்ல. நீங்க தான் இந்த ஃபோன வச்சு கேம் விளையாண்ட்டு இருந்தீங்க. நான் பேசுனது கூட உங்களுக்கு காதுலயே விழுவலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் விளையாடாத. எப்ப பேசுன நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏங்க, நீங்க உட்காந்து ஏதோ கேம் விளையாண்ட்டு உட்காந்துருந்தீங்கல்லங்க. அப்ப நான் கேம் விளையாண்ட்டுருக்கிறப்ப தெரியுதுல்ல. அப்ப வந்து எதுக்கு நீ பேசின?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க, அதுக்காக சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லாமயா இருக்க முடியும்? அத்தை ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து அத்தையும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. சரின்னு மண்டைய ஆட்டுனீங்க. இப்ப வந்துட்டு எங்க போயிருக்கேன்னு சொல்லிட்டு திடீர்னு கூப்பிடுறீங்க. ஆமா, அம்மா இப்ப எங்க உங்க கூட தான் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, என் கூட தான் இருக்காங்க." அப்படின்னு. "ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஆமா, ஃபோன் அவங்க அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அங்க வீட்ல தான் இருக்கும் ஃபோனு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "வீட்ல தான் இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, "தெரியலையே, எங்க வீட்ல இல்லையே. இங்க எல்லாரும் ஆளாளுக்கு பதறி போயிருக்காங்க. அம்மாவ காணோம்னு சொல்லிட்டு அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ ஏன் இன்ன வரைக்கும் ஃபோன் எடுக்கறக்கு இவ்வளோ நேரம் உனக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "எங்க பஸ்ல போயிட்டு இருந்தேங்க. காது கேட்கலங்க. இப்பதாங்க உங்க மிஸ்டு கால் பார்த்தேன். 2, 3 தடவ கூப்பிட்டுருந்தீங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதறி போய் கூப்பிட்டேன். நீங்க குடுக்குற ரியாக்ஷன பார்த்தா நான் பதறி போக வேண்டியதா இருக்குதே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு, "இங்க பாரு, இந்த மயக்கானமெல்லாம் பேசாத. எங்க இருக்கீங்க 2 பேரும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பக்கத்துல கோயிலுக்கு தாங்க வந்தோம். அதான் எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க." "இங்க சமயபுரம் வரைக்கும் வந்திருக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரி, முடிச்சுட்டு வா. அம்மா கிட்ட ஃபோன குடு." அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா பேசணுமாம்மா?" "என்ன, மாமா பேசுறாரா?" "ஆமா, குடு." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ, "அத்தை, இங்க பாருங்க அத்தை, உங்கள காணோம்னு சொல்லிட்டு அங்கலாம் பதறி போயிட்டாங்க. ஃபோன எங்க வச்சுட்டு வந்தீங்க நீங்க? யார்ட்டயுமே சொல்லலையா நீங்க?" "இல்லையே மீனா, நான் அம்மாட்ட சொல்லிட்டு தானே வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி சொல்லுங்க, என்னன்னு தெரியல. என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னு தெரியல. நீங்க பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "யாரு ஃபோன்ல?" "மாமா தான் பேசுறாராம். பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "அவரா பேசுறாரு?" அப்படின்னு. "பாத்தீங்களா அத்தை, நீங்க கோயிலுக்கு வந்த நேரம் மாமாவோட மனசே மாறிப்போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு, "எங்க போன? போறேன்னா சொல்லிட்டு போ மாட்டியா நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாரு. "நான் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அத்தைகிட்ட சொல்லிட்டு வந்தியா?" "அத்தைக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இங்க எல்லாரும் ஆளுக்கு உன்ன காணோம்னு சொல்லிட்டு எல்லாம் திக்காளுக்கு ஒண்ணா தேடிட்டு இருக்கிறான். என்ன நெனப்ப இப்ப பண்ணிட்டு இருக்கிற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. "அப்படி இல்லங்க. நீங்க பேசுற மாரி இருந்தா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீங்க தான் பேசலையே. அதுக்காக யார்ட்டயும் சொல்லாம நீ பாட்டுக்கு கிளம்பிருவியா சொல்லாம கொள்ளாம? நான் தான் அம்மாட்ட சொன்னேன்னு சொல்றேன்ல. ஆனா அத்தைக்கு தெரியாதுன்னு சொல்றாங்களே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரி, நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். வைங்க ஃபோன." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. வச்சதுக்கு வந்துட்டு மீனா சொல்றாங்க, "அத்தை, நீ அவ்வளோதான். உங்கள கையில பிடிக்க முடியாது. மாமா உங்ககிட்ட பேசிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏய், காணான்னு இது பதறி போய் பேசிட்டு போறாரு இருக்குண்டி." அப்படின்னு சொல்றாங்க. "பாத்தீங்களாங்க அத்தை, உங்க மேல பாசம் இல்லாமயா இருக்குது. பாத்துக்கங்க, எப்படி பேசுறாரு பதறி போய். உங்க வழிக்கு வந்துட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏய், வீட்டுக்கு போனா தாண்டி தெரியும் என்ன திட்டு போறாருன்னு சொல்லிட்டு. திட்டுறக்காக கூட மனுஷன் பேசியிருக்கலாம்டி." அப்படின்னு சொல்றாங்க. "அது வீட்ல போய் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்க வந்துட்டு, "அத்தை, இங்க வாங்க அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்ன மாப்பிள?" அப்படின்னு சொல்லி, கோமதி போறப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாளாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லையே மாப்பிள, எங்களுக்கு சொன்ன மாரி ஞாபகம் இல்ல.
தெரியலையே! நான் கூட ஏதாவது வேலையில ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தேனா என்னமோ தெரியலையே! பாழா போனது மறதி வேற இருக்குது. மாத்திரை போட்டேன். எனக்கு மறந்துருச்சு. மாத்திரை போடுறேனா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா போச்சு போங்க. நீங்க பண்ண வேலையினால எல்லாரும் ஆளாளு எல்லா வேலைய விட்டுட்டு வந்துட்டுல்ல பதறி போய் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல மாப்பிள நீங்கலாம் கோச்சுக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ உடனே வந்துட்டு கதிர் சொல்றாங்க, "விடுங்கப்பா அதான் தெரியலங்கிறாங்கல்ல. அம்மச்சி விடுங்களேன். அவங்க ஏதோ மறந்துருப்பாங்களா இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. சரியா போச்சு போ எல்லாரும் எங்கேயும் வேலைய பார்க்க போங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே காந்திமதிக்கு ஒரே சந்தோஷமாயிருது. எப்படியோ மாப்பிள வந்துட்டு நம்ம பொண்ணுகிட்ட பேசிட்டாரு. சந்தோஷம். ஏதோ இந்த சின்ன வேலை நம்மளால வந்ததுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சத நம்ம பண்ணியாச்சு அப்படிங்கிற மாரி இங்க வந்துட்டு காந்திமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இங்க அரசிக்கு சந்தேகம் வருது. இதெல்லாம் அம்மிச்சியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மிச்சி இங்க கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட பேசணும். கிச்சனுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. "ஏம்மா? என்னம்மா? என்னம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒழுங்கா சொல்லுங்க. இதெல்லாம் உங்க பிளான் தானே? அப்பாவும், அம்மாவும் பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணீங்க? காலைல அதுக்காக தானே என்கிட்ட ஃபோன் எப்படி சைலண்ட்ல போடுறதுன்னு கேட்டீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே காந்திமதியோடைய ஃபோனுக்கு கால் பண்றாங்க. ஃபோன் பண்ணா வந்து ஃபோன் ரிங் போகுது. என்கிட்ட வந்துட்டு சைலண்ட்ல போடுறது எப்படின்னு சொல்லி கேட்டு, இப்போ ஃபோன் ரிங் போகுது. அம்மா ஃபோன சைலண்ட்ல போட்டு மறைச்சு வைக்கிறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணீங்க? பிளான் பண்ணி தானே பண்ணீங்க. நான் அப்பாட்டலாம் சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டி உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா அப்படிதான் பண்ணேன். என்ன பண்றது? வீட்டுக்கு வந்து பார்த்தா, உங்க அம்மாவும், மாப்பிள்ளையும் தனித்தனியா பேசாம இருக்காங்க. இத பார்த்துட்டு என் மனசே கொள்ளல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டேன். யார்ட்டயும் இத சொல்லிறாத அப்படின்னு சொல்றாங்க. சரியா போச்சு போங்க. இனிமேல் ஏதாவது பண்ற மாரி இருந்தா என்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியாலாம் சொல்லுவேன்ல. இப்படி தான் பண்ணுவீங்களா? எல்லாரும் பதறி போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. பரவால்ல. எதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் ஒரு நல்லது நடந்திருக்குல்ல. உங்க அப்பா உங்க அம்மாட்ட பேசிட்டார்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேறங்க அம்மச்சி. வீட்டுக்கு வரட்டும். அம்மா வந்ததுக்கப்புறம் தான் அப்பா என்ன மாரி திட்ட போறாருங்கிறது இனிமேல் தானே தெரியும். வச்சு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அப்படின்னு சொல்றப்போ, ஆமா நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. அப்பா வந்த வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எத்தன திட்டு விழுவ போது பாருங்க. அது அன்னைக்கு சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு இங்க கோமதி வந்து கோயில்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோனே வந்து பாண்டியன் வெளியே உட்காந்துருக்காரு ஹால்லயே. "வா வந்துங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப மீனாவும் பதுங்கிட்டே வராங்க. "மாமா சொல்லிட்டு தாங்க மாமா போனோம். இவருகிட்டயும் நான் சொன்னேன். இவரு கையில கேம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு. இவருக்கு தெரியல போல இருக்கு. அத்தையும் வந்துட்டு அப்பத்தாட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தைக்கு ஆனா தெரியலங்கிறாங்களே. சரி ஃபோன கொண்டு போனீங்களே, ஃபோனையாவது வந்து பேசியிருந்துருக்கணுமா இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா அதான் வந்து பஸ்ல போனனால காது கேட்கலன்னு நான் பேசல. அத்தை ஃபோன இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஃபோன வச்சுட்டு போனா அது எப்படி ஃபோன் சைலண்ட்ல போகும்? எப்படி மாறுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்க ஃபோன ஹால்ல தானே வச்சிருந்தேன்" அப்படின்னு "ஹால்ல வச்சிருந்தியா? அங்க கிச்சனுக்குள்ள சம்பரத்துக்குள்ள கிடந்தது" அப்படின்னு சொல்றாங்க. "அது இல்லங்க" அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, "மாமா அத விடுங்க மாமா. அதான் வந்துட்டோம்ல மாமா. அந்த பிரச்சனைய விடுங்க. நீங்க 2 பேரும் இப்ப பேசிட்டீங்கல்ல, அதுவே சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நானா? நான் பேசலையே. அப்புறம் இப்ப என்ன மாமா பேசிட்டு தானே இருந்தீங்க. சும்மா சொல்லாதீங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனா வந்து பேசுறாங்க. அப்ப வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாரி சிரிக்கிறாங்க. இத பார்த்துட்டு, "சரி, சரி போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே வந்துட்டு மீனா, "ஏன் அத்தை இப்ப தானே வந்தாங்க. அவங்க தான் காஃபி போடணுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, உடனே வந்துட்டு காந்திமதி, "நான் எல்லாம் போட்டு ரெடியா வச்சுக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "பார்த்தீங்களாங்க அத்தை, நம்ம வீட்லருந்து வெளில போயிட்டா எல்லா வேலையும் கரெக்ட்டா நடந்திருக்கும் போல இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அம்மா இங்க வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தாண்டி இருக்குது. அம்மா எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுத்துர்றாங்கல்ல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. "என்னமோ பண்ணுங்க. இனிமேல் ஏதாவது எங்கேயோ போற மாரி இருந்தா சொல்லிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்துட்டு கோமதி கிட்ட வந்துட்டு, "அத்தை சூப்பர் அத்த சக்சஸ் ஆயிடுச்சு நம்ம பிளான்"